அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இருக்கக்கூடிய புள்ளியியலும் நிகழ்தகவும் தான் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே போன கிளாஸில் என்ன பார்த்துட்டோம்னா, திட்ட விளக்கத்தை பற்றி படித்தோம். திட்ட விளக்கத்தில் நம்ம என்னென்ன முறை பார்த்துன்னு பார்க்குறப்ப, நேரடி முறை, சராசரி முறை, ஊக சராசரி முறை, இது இல்லாமல் படிவிலக்கு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதனால் CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதான் மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதில் பயிற்சியில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தரவின் திட்ட விளக்கம். கொஷின் நம்பர் 1 தீர்வு பயிற்சி 8.2. அதில் கொஷின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கொஷின் தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தரவின் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு எவ்வளோ? சிக்மா ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்குறப்ப 6.5. இதனுடைய சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்குறப்ப 12.5. இது ரெண்டையும் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறப்ப, மாறுபாட்டு கெழுவை காண்க. இப்போ மாறுபாட்டு கெழுனா நமக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வந்தால் போகுது. மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா என்னன்னா, CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதான் மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே எழுதுகிறப்ப மாறுபாட்டு கெழு CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ 6.5 பை 12.5 இன்ட்டு 100%. நியூமரேட்டருக்கு என்னன்றால் பகுதியும் தொகுதியும் பகுதியும் எப்படி இருக்குது? ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறனால 10ஆல் பெருக்கலாம். 6.5 இன்ட்டு 10 பை 12.5 இன்ட்டு 10. இப்போ 10ஆல் பெருக்கிறப்ப அதனுடைய மதிப்பு மாறாது. பெருக்கு என்ன பண்ணுறா? வகுத்தர். அதனால் அதனுடைய மதிப்பு மாறாது. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்க்குறப்ப 65 பை 125 இன்ட்டு 100%. இதை நம்ம சுருக்கி எழுதுனா போதும். 5ஆவது வாய்ப்பாட்டில் சுருக்கினாலும் சரி, 25ஆவது வாய்ப்பாட்டில் நீங்கள் சுருக்கினாலும் சரி, சுருக்கி மட்டும் எழுதிட்டிங்கன்னா அதுதான் மாறுபாட்டு கெழு. இது ஒரு விஷயம் மட்டும் வேணால் போடலாம். இதில் வந்து என்ன, 5 டைம் 125, இது 4 டைம். ஓரஞ்சு 5, 5 5, 5 40, 52% கிடைக்கும். 13 4 இருக்குங்களா? ஏன்னா பைத்திராங்க 40, 4 3 12, 52%. மாறுபாட்டு கெழுனாலே பெர்சன்டேஜ் போடணும், மறந்துடக்கூடாது. இதே அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப, இதுலேயே செகண்ட் கொஸ்டினோட தீர்வு ஒரு தரவோடு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப, திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க. திட்ட விளக்கம் 1.2 கொடுத்துட்டு அவங்க என்ன அடுத்ததுக்கு பாருன்னா, சராசரி கொடுக்கல. போன கொஸ்டினில் சராசரி திட்ட விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் திட்ட விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, மாறுபாட்டு கெழு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாறுபாட்டு கெழு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாரு. மாறுபாட்டு கெழு CV ஈக்குவல் டு, இப்போ மாறுபாட்டு கெழு CV ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25.6 கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் போகுது. எந்த இதில்? மாறுபாட்டு கெழு ஃபார்முலாவில். மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டுன்னா CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ CVயோட மதிப்பானது 25.6, சிக்மாவோட மதிப்பு 1.2 பை எக்ஸ் பார். நமக்கு எதனுடைய மதிப்பு என்ன? எக்ஸ் பாரோட மதிப்பு வேணும். டிவைடாக இருக்கிறது ஈக்குவல் டிகிட்டு வரும்போது மல்டிப்ளைவாக மாறு. இங்கே 1.2 டிவைடட் பை, இங்கே மல்டிப்ளைவாக இருக்குது, இங்கே ஈக்குவல் டிகிட்டு வரும்போது டிவைடாக மாறிடுது. இப்போ போன கொஸ்டின் மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து புள்ளி கேன்சல் ஆகிறதுக்காக
நியூமரேட்டர் டினாமினேட்டர் தொகுதியும் பகுதியுமே 10ஆல் பெருக்குவோம். இப்போ 1.2 × 10 பை 25.6 × 10 இன்ட்டு 100%. இப்போ இங்கே 10ஆல் பெருக்கிறப்ப நினைக்கினா 12/256 இன்ட்டு 100%. இதை மட்டும் என்ன பண்ணா போகுது, நம்ம சுருக்கி எழுதுனா போகுது. இதை வந்து என்னன்னு பார்க்குறப்ப சராசரி, எதனுடைய சராசரி, கொடுக்கப்பட்ட திட்ட விளக்கம் மாறுபாட்டுகளுடைய சராசரி. இப்போ இதை சுருக்கிறது எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இது நம்ம மாதிரி சுருக்கிறது, நம்ம எந்த டேபிள் வேணாலும் வச்சு சுருக்கலாம். அது 2வது வாய்ப்பாடில் சுருக்கலாம் சரி. நீங்கள் புள்ளியில் கடைசியில் வந்து என்னென்னா ஆன்சர் வந்து கேன்சல் ஆகலைன்னா டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். இதே மெத்தடில் ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு முறையே சராசரியும் மாறுபாட்டுக்கெழு கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்குறாங்க. அப்போ திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா இதில் என்ன CV ஈக்குவல் டு, அதாவது தேர்டு கொஸ்டின் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணல, என்னென்னு மட்டும் சொல்லிடலாம், எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ அதில் மாறுபாட்டுக்கெழு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, மாறுபாட்டுக்கெழு 48, சராசரி 15. இப்போ 48 சிக்மா பை 15 இன்ட்டு 100%. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இங்கே வந்து 100% போகிறப்ப எக்ஸ் பார் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். இங்கே பெர்சன்டேஜ் நோட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா தான் பெர்சன்டேஜ். சிவியில் ஆன்சர் எழுதுறப்ப தான் ஃபஸ்ட் விஷயத்தை மாறுபாட்டுக்கெழு CV ஈக்குவல் டு எக்ஸ் பார் எழுதும். இப்போ இந்த சிக்மாவோட வேல்யூ வேணும், சிக்மா மட்டும் வச்சுட்டு மீதி 2 ஈக்குவல் டிகிட்டு கொண்டு வந்துடலாம். போன கொஸ்டின் என்ன சார், இங்கே எக்ஸ் பார் இருக்குது ஈக்குவல் டிகிட் கொண்டு வந்து பார்க்குறப்ப இங்கே டிவைடாக இருக்குது, மல்டிப்ளை வந்தால் ஈஸியாக கணக்கு போடலாம். இங்கே என்ன ஆல்ரெடி மல்டிப்ளை தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற டிவைடை இன்ட்டு எல்லாம் ஈக்குவல் டிகிட் கொண்டு வந்துடலாம். 48 × 15/100, அதாவது 48 × 15. இந்த 100 இங்கே ஈக்குவல் டிகிட் வரும்போது டிவைடாக மாறிடுது. இதுதான் சிக்மாவோட வேல்யூ. நான் கொஸ்டின் இல்லை, கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விளக்கம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, மாறுபாட்டுக்களும் எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சுருக்கி எழுதுனா போகுது. இது வந்து தேர்டு கொஸ்டின். இதே ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப எண்ணின் மதிப்பானது கொடுத்துட்டாங்க. ஃபோர்த்து கொஸ்டினோட தீர்வு எண்ணின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்கோ அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் போகுது. இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் எண்ணின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. எண்ணின் மதிப்பானது 5. அதுக்கடுத்து எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார்னு என்ன, நமக்கு சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம டக்குன்னு கணக்கு போட முடியும். சம்மேஷன் எக்ஸ் பை எண்ணின் மதிப்பானது 6. அதுக்கடுத்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டான்னு பார்க்குறப்ப 765. இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறான்னு பார்க்குறப்ப மாறுபாட்டு கெழு கேட்குறாங்க. மாறுபாட்டு கெழுனா நமக்கு முதல்ல திட்ட விளக்கமே இல்லை. இப்போ சம்மேஷன் எக்ஸ் பை, அதாவது எக்ஸ் பாரின் மதிப்பான சராசரி எக்ஸ் பார் ஆனது சம்மேஷன் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு 6. இதை வந்து வர்க்கம் கொடுத்துருவாங்க, வர்க்கங்களோட கூடுதல் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எந்த முறையை பயன்படுத்தலாம்னு பார்க்குறப்ப திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு திட்ட விளக்கம் சிக்மா என்ன கண்டுபிடிக்கணும். என்ன முறையை பயன்படுத்துவோம், நேரடி முறையை பயன்படுத்தலாம். அப்போ ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நேரடி முறையோட ஃபார்முலா. நம்ம நேரடி முறையை வச்சுட்டோம்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரு சம்மேஷன் எக்ஸ் பை என்னோட தெரியறதுனால நேரடி முறையை பயன்படுத்துகிறோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 765/n மைனஸ் எண்ணின் மதிப்பு எவ்வளோ, இங்கே 5, அதனால் 5 பிரதிக்கலாம். சம்மேஷன் எக்ஸ் பை என்னோட மதிப்பு நேரடியாக இருக்குது, அப்போ 6 ஸ்கொயர் போடுவோம். இதை சுருக்கலாம். 4 5 5, இங்கே சுருக்கிறப்ப 4 5 5, மீதி 2 26, 5 5 25, மீதி 1 15, 3 5 5. அப்போ எவ்வளோ கிடச்சிதுன்னா 153. 6 ஸ்கொயர் 1 எவ்வளோ, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 153. 6 ஸ்கொயர் 1 36. இதை மைனஸ் பண்ணி எழுது. மைனஸ் பண்ணுறப்ப 153 36. இங்கே என்ன ஆயிரு, 13 மாறிடு, இங்கே 4 வந்துரு. இப்போ 13லேருந்து என்ன பண்ணணும், 6 மைனஸ் பண்ணணும். 13லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 7.
அதுக்கு அடுத்து 4லேருந்து 3 மைனஸ் பண்ணுறப்ப 1, இங்கே 1, அப்போ 117. 117க்கு ரூட் எடுக்கணும். ஏன்னா ரூட் எடுக்காமல் நம்ம கணக்கு போட முடியாது. 117க்கு ரூட் எடுத்தீங்க எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்குறப்ப 10.82 கிடைக்கும். இது சிக்மாவோட மதிப்பு. ஏன்னா ரூட் எடுக்கிறது ஏற்கனவே பழைய முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ சிக்மா ஈக்குவல் டு 10.82. இது ரூட் எடுக்க தெரியலனா இந்த மாதிரி வச்சு போடணும். 117 எழுதிட்டு இதில் ரெண்டு நம்பருக்குன்னா கொஞ்சம் 1 1. இங்கே என்ன எழுதுவேன்? மைனஸ் பண்ணுறப்ப 0 ஆயிடுது. அப்போ 2 ஸ்தானத்துக்கு போய் இங்கே 2ஆல் பெருக்கணும் 2. இங்கே 0ன்னு போட்டாலே என்ன ஆயிடுது? 20ன்னு வந்துடுது. சொல்கிறது புரியுதா? 0. அப்போ 0ன்னு போட்டாச்சுன்னா இங்கே புள்ளி வச்சுட்டு 2 0வாக கீழே வைக்கிறோம். இப்போ இந்த 1700ல் 20 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்த்து பிரதிட்டு போடணும். இப்போ இங்கே 8 டைம் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே 8னா 8 8 8 64. 8 0 0 8 2 10. இங்கே மறுபடியும் 2 0 சேர்த்தணும்ல, சேர்த்திட்டு தான் இந்த வேலைச்சுன்னா அடுத்து 2 டிஜிட் வந்துடுச்சுல, அப்போ கழிச்சு போட்டோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டோம். இதுதான் சிக்மாவோட மதிப்பு. சிக்மா ஈக்குவல் டு 10.82. நமக்கு அடுத்து சிக்மாவோட மதிப்பு அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? மாறுபாட்டு கெழு. இப்போ மாறுபாட்டு கெழுனா மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா என்ன? மாறுபாட்டு கெழு CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இங்கே தான் பெர்சன்டேஜ் ஆன்சரில் கடைசியில் பெர்சன்டேஜ் இருக்கணும். சிக்மாவோட மதிப்பு 10.82. எக்ஸ் பாரோட மதிப்பானது எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 100. இது நீங்கள் அப்படியே சுருக்கிறதுனா போதும். ஏன்னா இங்கே கீழே நியூமிரேட்டரில் என்ன மேட்டர்னு பார்க்கணும். ரெண்டுலேயுமே புள்ளி இருந்தால் தான் கேன்சல் பண்ணுவாங்க. 1 புள்ளி அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 1 6 இங்கே கேன்சல் பண்ணுறப்ப 1 6 மீதி 4 48. இப்போ 48ன்னு எத்தனை டைம் இருக்குது? 6 36 7 42 8 48. 8 40 புள்ளி வச்சுக்கணும். 8 48. அடுத்துட்டு நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 0 சேர்த்திட்டு தான் 20. 20னா 3 18. அப்போ அந்த 2 டைமு பெருக்கி எழுதணும். 1.803. அதுக்கு அடுத்தது 100ஐயும் பெருக்கி எழுதணும். அப்போ பெருக்கி எழுதுறப்ப எவ்வளோ வருதுன்னு பார்த்து நம்ம எழுதுனா போகுது. அப்போ பெருக்கிறப்ப நினைக்கி 100ஆல் பெருக்கிறப்ப 1803. 2 0 சேர்த்தணும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப 180% கிடைக்கும். இப்போ 180.3. 0 0 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்? 180.3% எழுதுனா போதுமானது. அது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. இதுதான் வந்து என்னென்னா உறுப்புகளோட எண்ணிக்கையும் சராசரியும் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு மாறுபாட்டுக்களை கண்டுபிடிக்கிறோம். இதே இதில் 5வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறப்ப மாறுபாட்டுக்கெழு ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துட்டு மாறுபாட்டுக்கெழு கேட்குறாங்க. இப்போ புள்ளி விவரங்கள் கொடுத்துட்டு மாறுபாட்டுக்கெழுனா போன எக்ஸைஸ் மாதிரி இருக்கக்கூடிய திட்ட விளக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து சராசரி என்ன அப்படின்னா மாறுபாட்டுக்களுக்கு சராசரி தேவை. அதனால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சராசரி முறையே நீங்கள் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க? 5வது கொஸ்டினில் தீர்வு. 5வது கொஸ்டின் தீர்வு எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? 24 26 36 3 37 29 31. சம்மேஷன் எக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்காக சம்மேஷன் எக்ஸ் என்ன கண்டுபிடிப்போம். சம்மேஷன் எக்ஸ்னால் இது எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். 10 20 30க்கு 0 மிச்சம் 3 5 10 5 18. அப்போ 180. இப்போ 180 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சம்மேஷன் எக்ஸோட மதிப்பு நமக்கு சராசரி முறைன்னு சொல்லிட்டா. அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோ அல்லது எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டாலே சரி. ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ்
எக்ஸ் பார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டியோட. அப்போ எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்தது டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிக்கலாமா. எக்ஸ் பார் என்ன சராசரி. சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். என்னன்னா இங்கே உறுப்புகளோட எண்ணிக்கை 1 2 3 4 5 6. அப்போ என்ன எண்ணின் மதிப்பு 6. சம்மேஷன் எக்ஸின் மதிப்பானது 180 கண்டுபிடிச்சிட்டா. அப்போ 180 சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 180 பை 6. 4 6 6 3 6 18 30. இது எக்ஸ் பாரின் மதிப்பானது 30. இப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் போகுது. அப்போ என்ன எழுதுவ 24 மைனஸ் 30. 24லேருந்து 30 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கு -6. அதுக்கடுத்து 26 மைனஸ் 30 -4. 33 மைனஸ் 30 +3. அடுத்தது நெக்ஸ்ட் 37 மைனஸ் 30 7. 29 மைனஸ் 30 -1. 31 மைனஸ் 30 +1. இது எல்லாம் நம்ம என்ன 7 3 10 இங்கே 10 இது 2 கேன்சல் ஆகிடும். அப்போ டியின் மதிப்பானது 0ன்னு கிடைச்சிருது. அடுத்து என்ன பண்ணணும்னா டி ஸ்கொயர். டி ஸ்கொயரோட மதிப்புனா இது அப்படியே ஸ்கொயர் ஒன்று. மைனஸ் ஸ்கொயர்னா ப்ளஸ் ஆகிடும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ். இங்கே 4 16 3 9 7 3 27 49. ஏன்னா ஸ்கொயர் ஒன்று. நான் 7 3 பெருக்கி சொல்லக்கூடாது. 1 இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்போ 1. இது எல்லாம் நம்ம கூட்டி எழுதணும். இப்போ கூட்டுறப்ப எவ்வளோ கிடைக்குதுன்னு பாரு. 10 20 26 32க்கு 2 மீதி 3. 6 4 10 11 112. இப்போ நமக்கு டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். இதுதான் ஃபார்முலா. திட்ட விளக்கத்தோட ஃபார்முலா ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்க்குறப்ப ரூட் ஆஃப் 112 பை எண்ணின் மதிப்பானது 6. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணா சுருக்கி எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ சுருக்கி ஏதாவது வகுத்து எழுதணும். 112 6ஆல் வகுக்கணும். வகுக்கிறப்ப நினைக்கி ஒவ்வொரு 6 6. மீதி எவ்வளோ இருக்குது இங்கே 5 52. 52ல் எத்தனை 6 பார்க்குறப்ப 6 6 36 7 42 8 6 48. அப்போ 8 48. மீதி எவ்வளோ இருக்குது 4. அடங்காதனால புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறா. 6 6 36. மீதி 4. இங்கே மீண்டும் என்ன உள்ள 0 சேர்த்துறப்ப 6 6 36. அப்போ மீதி என்ன வந்துருக்குது 4 வரனால இன்னும் நம்பர் தொடர்ந்து போகுது. 18.66ங்கிற நம்பர் தான் தொடர்ந்து நமக்கு போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம எத்தனைன்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறப்ப இந்த 6 6 66 66 அரைக்கு எழுதுவோம். நம்ம வாட்டில் டைரெக்டாக எழுத முடியாது. இதுக்கு வர்க்கமூலம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்குறப்ப சிக்மா ஈக்குவல் டு 4.32 கிடைக்கும். இதை வந்து நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ மாறுபாட்டுக்கெழு சிவி ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ மாறுபாட்டுக்கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ சிக்மாவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்க்குறப்ப 4.32. எக்ஸ் பாரின் மதிப்பான 30 இன்ட்டு 100%. இதை நம்ம சுருக்கி எழுதுனா போகுது. இதுதான் சிவி. 0 0 வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே கேன்சல் பண்ண முடியாதுன்னு பாரு. 1 3 இங்கே கேன்சல் பண்ணுற 13 1 3 இங்கே கேன்சல் பண்ணுற 1 3 13 புள்ளி வச்சுக்கோங்க. 4 3 12 மீதி 1 12 4 3 12. இப்போ 1.44 இன்ட்டு 10. இது ரெண்டையும் என்ன பண்ணணும் பெருக்கி எழுதுறப்ப என்ன கிடைக்கும் 14.4% கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது மாறுபாட்டுக்கெழு சிவி நேரடியாக போட முடியாது இந்த கொஷினு. அப்போ எதை வச்சு போடணும் திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து சராசரி என்ன திட்ட விளக்கம் என்ன மாறுபாட்டுக்கெழு என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டு வரணும். நேரடியாக இந்த கொஷினுக்கு எழுத முடியாது. இதே அடுத்த 6வது கொஷின் பாருங்கள். இதே மெத்தடு 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் கொடுக்கப்பட்டு 8 மாணவர்கள். அப்போ எண்ணிக்கை 8. அப்போ புள்ளி விவரங்கள் எவ்வளோ இருக்குது இதில் 6க்கு தான் 8 இருக்குது. அதுக்கடுத்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாறுபாட்டுக்கெழு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ
புள்ளி விவரங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கா, மாறுபாட்டு கெழு வேண்டாம். நமக்கு பேசிக்காக என்ன வேணும், நமக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சி போடணும். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா 4 ஃபார்முலாவில் இங்கே சராசரி முறையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை. உனக்கு எந்த முறை வேணாலும் திட்ட விளக்க முறையை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு என்ன வேணும், சராசரி தேவைப்படுறதுனால நம்ம சராசரி முறையை நம்ம பயன்படுத்திக்குவோம். இதே அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அது 6வது கொஸ்டின் அந்த முறையை வச்சு போட்டுக்குங்க. இதே மாடலில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, எடுத்துக்காட்டில் கொஸ்டின் இருக்குது. எடுத்துக்காட்டில் இருக்கிற கொஸ்டினை நம்ம நடத்தின ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கணும். இது இல்லாமல் அடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறோம்னா, சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் முறையே. 2 பேர் மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க, 2 டேர்ம். 7வது கொஸ்டின் தீர்வு எழுத போகிறோம். சத்யாவும் இதே மெத்தடில் தான் அடுத்த கொஸ்டின் இருக்குது. சொல்கிற வார்த்தை தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். மாற்றி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஏன்னா இதில் வந்து என்னென்னா, அவங்க நிலைப்புத்தன்மையை பற்றி வருது. அதிக நிலைப்புத்தன்மை இருக்கணும்னா குறைந்த மாறுபாட்டுக்கள் உடையது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. குறைந்த மாறுபாட்டுக்கள் உடையது என்னன்னா அதிக நிலைப்புத்தன்மை உண்டது. அப்போ இங்கே யார் யார் இருக்கிறான்னு பார்க்குறப்ப சத்யா மற்றும் வித்யா. அப்போ 2 பேர், ஒன்று சத்யா, இவங்க வந்து வித்யா. இப்போ இந்த 2 பேருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அது என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு சத்யாவோட மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 460 மதிப்பெண்கள். அதனால் இங்கே சம்மேஷன் எக்ஸு அதனுடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க. அதே போல் இங்கேயும் சம்மேஷன் எக்ஸ்ன்னு எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுதுனால x1 x2ன்னு எடுத்துக்கணும். சத்யாவோடது வந்து 460, வித்யாவோடது எவ்வளோ 480. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதன் திட்ட விளக்குங்கள் முறையே. திட்ட விளக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, திட்ட விளக்கம் சிக்மா. திட்ட விளக்கத்தை சிக்மான்னு சொல்லுவோம். திட்ட விளக்க சிக்மா. இங்கே 2 டைம் இருந்தால் சிக்மா 1 சிக்மா 2. ஏன்னா முன்னாடி திட்ட விளக்கம் வேணாலும் எழுதிக்கலாம். திட்ட விளக்கம் இங்கே வந்து திட்ட விளக்கம், இங்கே கூடுதல், இங்கே வந்து கூடுதல். இப்போ திட்ட விளக்கம் 2 பேர்த்தோட என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்று வந்து 4.6, இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 2.4. 4.6 2.4 இதில் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறப்ப மொத்தம் 5 பாடங்கள். 5 பாடங்கள்னால் எண்ணின் மதிப்பு என்ன ஆயிருங்க, n = 5. இங்கே எண்ணின் மதிப்பானது 5. இப்போ சராசரி என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். சராசரி x bar = சம்மேஷன் x/n. 460/5. இங்கே கேன்சல் பண்ணணும். 9×5 45, 10னா 2×5 10. இங்கே சராசரி சராசரி நம்ம சம்மேஷன் x1 இது என்னன்னா போகுது, இங்கே x1 எடுத்துக்கலாம், x1 பார். அடுத்தது சராசரி x2 பார் = சம்மேஷன் x2/n. என்னன்னு மட்டும் எழுதுனா போகுது, n1 n2 எழுதுறது எண்ணிக்கை n3. 480/5 4×5 9×5 45. 9×5 45னா மீதி எவ்வளோ இருக்குது 3. 30னா 6×5 30. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 96. இது எக்ஸ் பாரோட மதிப்பு. 2 பேர்த்தோட x1 பார் என்ன x2 பார் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். x1 பார் x2 பார் 2 கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி இப்போ அடுத்தது மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா என்ன, மாறுபாட்டு கெழு CV = CV1 எடுத்துக்கலாம். சிக்மா 1/x1 பார் இன்ட்டு 100%. அதே இங்கே CV2 = சிக்மா 2/x2 பார் இன்ட்டு 100%. சிக்மா 1ஓட வேல்யூ என்ன 4.6, x1 பாரோட வேல்யூ 92 இன்ட்டு 100%. அதே போல் இங்கே CV2ஓட வேல்யூ சிக்மா 2ஓட வேல்யூ 2.4, x2 பாரோட வேல்யூ 96 இன்ட்டு 100%. இது ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறப்ப இப்போ மாறுபாட்டு கெழுவோட ஆன்சர்
இதை சுருக்கி எழுதணும். இதை சுருக்கிறதுனா கவனமாக சுருக்கணும். 4.6 இங்கே 92 இருக்குது. சுருக்க தெரியலன்னா என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு 4.6 இன்ட்டு 100 பெருக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 92%. அப்போ இதை பெருக்கிற பின்னாடிக்கு 46 2 0 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பை 92 இன்ட்டு 100. அப்போ 460 நீங்கள் எத்தனால் வகுக்கணும்? 92 வகுத்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னு எழுதுவாங்க. அந்த பெர்சன்டேஜ் எழுதுறது தான் ஆன்சர். அப்போ சுருக்கலாம். 4 சுருக்கிறப்ப 2 8 3 12. இதை சுருக்கிறப்ப 1 நாள் 4 1 நாள் 4 20 5 20. இதை மீண்டும் சுருக்கலாம். 23ல் எத்தனை டைம் இருக்குதுன்னு பாரு. 23 இன்ட்டு 5 பெருக்கி பார்க்கலாம். 5 3 5 5 மிச்சம் 1 7 5 10 1 11. அப்போ எத்தனை டைம் இருக்குது? 5 டைம் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடச்சிருக்குது? 5% கிடச்சிருக்குது. யாருடையது? சத்யாவோடது. சத்யா 5% இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வித்யா. இவங்களோட மாறுபாட்டுக்கள் CV2. இது CV1, இது CV2. அப்போ CV2னா எவ்வளோனா 2.4 இன்ட்டு 100 பை 96. அது கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குதுங்க? 2 0 சேர்த்துலாம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். 96 டிவைட் அப்படியே வச்சுக்கலாம். 240 பை 96%. இப்போ இதை சுருக்கலாம். சுருக்கிறப்ப 2 8 4 16. இங்கே சுருக்கிறப்ப 6 24 0 4 தான் சுருக்கிருக்கோம். அடுத்தது என்ன 24 கேன்சல் பண்ணலாம். அப்போ 24 கேன்சல் பண்ணலாம்னா எத்தனை கேன்சல் பண்ணலாம்னா அங்கே பாருங்கள் 2வது கேன்சல் பண்ணு. 1 2 2 4 இங்கே 30. மீதி என்ன? இங்கே சுருக்கிறப்ப 6 2 12 இங்கே 5. இப்போ 5/6 5/6 வகுக்கலாம். 6 12 மீதி 3 30. அப்போ 2.30னா 5 30. அப்போ 2.5% கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்குறப்ப ரெண்டுக்குமே ஒன்று 5%, இன்னொன்று 2.5. சத்யாங்கிறது 5% கிடைக்குது. வித்யாங்கிறது 2.5% கிடைக்குது. இப்போ இதை வச்சு ஆன்சர் எழுத போகிறாங்க. இப்போ வித்யாவின் மாறுபாட்டுக்கள் சத்யாவின் மாறுபாட்டுக்களை விட எப்படி இருக்குது? வித்யாவோடது சத்யாவை விட எப்படி இருக்குது? வித்யாவின் மாறுபாட்டுக்கள் வித்யாவின் மாறுபாட்டு கெழு சத்யாவின் மாறுபாட்டு கெழுவினை விட குறைவு. ஏன்னா இதை விட இது என்ன இருக்குது? வித்யாவோட மாறுபாட்டுகள் குறைவாக இருக்கிறதுனால இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டது யாருன்னு பார்க்குறப்ப அப்போ எது குறைவாக இருக்குதோ, எதனுடைய மாறுபாட்டுகள் குறைவாக இருக்குதோ அவங்க தான் மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டவர். அப்போ மிகுந்த நிலைப்புத்தன்மை உடையவர் யார்? இங்கே வித்யா. இப்போ வித்யா செயல்திறன் மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டது. இப்போ தேர்ஃபோர் வித்யா செயல்திறன் கொஸ்டின் இருக்கிறது எழுத போகிறோம், புதுசாக கிடையாது. வித்யா செயல்திறன் மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டவர். செயல்திறன் மிகுந்த நிலைப்பு தன்மை கொண்டது. கொண்டவர் எழுதினாலும் சரி, கொண்டது எழுதினாலும் சரி. இப்போ யார் அதிகமாக நிலைப்புத்தன்மை கொண்டவர்? வித்யாவோட மாறுபாட்டுக்கு எழுத நிலைப்புத்தன்மை அதிகமாக கொண்டதுன்னு எழுதினாலும். இப்போ இதே மெத்தேடில் 8வது விஷயம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறப்ப 3 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. 8வது விஷயம் 3 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்கும் இதே மெத்தேடில் இங்கே 2 பேர்த்துக்கு கண்டுபிடிச்ச மாதிரி அங்கே 3 பாடம் ஏன்னா பாடங்கள் கொடுத்துட்டாங்க, சராசரி கொடுத்துட்டாங்க, நேரடியாக திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். அப்போ 3 பாடத்தை எழுதிக்கிறார். சராசரி என்ன, திட்ட விளக்கு என்ன, சராசரி என்ன, திட்ட விளக்கு என்ன, இங்கேயும் சராசரி என்ன, திட்ட விளக்கு. இது x1 பார், x2 பார், x3 பார், சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3. அப்போ மாறுபாட்டுக்கெழு CV1 என்ன, CV2 என்ன,
CV3 என்னன்னு 3 டேமுக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சு 3 என்ன பண்ணோன்னு மாறுபாட்டுக்களை கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி அவங்க கொஷினில் பாரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னா 3ல் எது குறைவான மாறுபாட்டுக்கள் உடையதோ அதுதான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இங்கே எப்படி 2ல் எது குறைவாக இருக்கிற மாறுபாட்டுக்களோ அங்கே 3 டேமில் மாறுபாட்டுக்களோட மதிப்பானது எது குறைவாக இருக்குதோ அதுதான் மிகுந்த நிலைப்புத்தன்மை கொண்டது. இதே குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னா எதனுடைய மாறுபாட்டுக்கள் அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து என்னென்னா குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது. குறைவான மாறுபாட்டுக்கள் கொண்டது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. அதிக மாறுபாட்டுக்கள் உடையது வந்து குறைந்த நிலைப்புத்தன்மை உண்டு. அதிகமாக இருந்தால் குறைவாக இருந்தால் அதிக நிலைப்புத்தன்மை. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போகுது. இதில் 8.2 மாறுபாட்டுக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். மாறுபாட்டுக்களோட ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போகுது. CV = σ/x பார் × 100%. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே போல் அடுத்து நம்ம எதை பார்க்கலான்னு பார்க்குறப்ப நம்ம நிகழ்தகவுக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து இதனுடைய மாடல் மாதிரி எதுக்கு போயிடுறோம், நம்ம நிகழ்தகவுக்கு போயிடுறோம். நிகழ்தகவுனா என்னென்னா ப்ராபபிலிட்டி பற்றி படிக்க போகிறோம். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நீ என்ன பண்ணுற, திட்ட வழக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, மாறுபாட்டுக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது இல்லாமல் நம்ம வீச்சுக்களை அதை பற்றி பார்த்தோம். இதோட 8.2 எக்ஸசைஸு.